ஹாய். அதாவது நம்ம இந்தியாவில் நிறைய மொழிகள் பேசுகிறாங்க. அந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு ஒரு நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா கிடையாது. ஒரு சில மொழிகளுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. அது என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி தான். இந்த ஹிந்தி மொழிக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு டே கொண்டாடுறாங்க. வேர்ல்டு ஹிந்தி டே அப்படின்றது ஜனவரி 10 அன்றைக்கி வருஷம் கொண்டாடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஹிந்தி வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, தமிழ் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அதாவது பழமையான மொழியில் தமிழ் தான் முதல் இடத்துல இருக்குது. ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா 10வது இடத்துல இருக்குது. இப்போ இந்த 1க்கும் 10க்கும் உள்ள இடைப்பட்ட தூரத்தில் நிறைய மொழிகள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இந்த ஹிந்திக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா 2011 சென்சஸ் கணக்குப்படி ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அந்த கணக்கெடுப்பில் ஹிந்தி பேசுகிற மக்கள் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 100க்கு 43% பேர் ஹிந்தி பேசுகிறாங்க. அதே தமிழ் பார்த்திங்கன்னா வெறும் 5.7% மக்கள் தான் தமிழ் பேசுகிறாங்க. இதனால் வந்து ஹிந்தியை வந்து ப்ரமோட் பண்ணுற விதமாக, அதாவது வந்து இந்த டே ஜனவரி 10 அன்றைக்கி வேர்ல்டு ஹிந்தி டே வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஹிந்தியோட வந்து லெவல் வந்து மேலே போகும் அப்படின்ட்டு. அது அவங்கவுங்க விருப்பம். என்னதான் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் பேசுகிற மொழிக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நம்ம சந்தோஷப்படணும். நம்ம முதல்ல இந்தியா, அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு. இது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.